சார் இப்ப நெறைய பேர் நம்ம சொல்லும் பொழுது இந்த ஒரு விஷயம் செஞ்சா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அது அவங்க செஞ்சு பார்த்திருந்தா இந்நேரம் நம்ம ம். எல்லாரையும் விட மிகப்பெரிய அதுதான் நான் சொல்றேன். கோடீஸ்வரராயி இந்த விஷயம் சொல்லணுன்றது அதுதான் கிடையாது. சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு யாராச்சும் ஐடியா குடுத்தாருன்னா, நீங்க என்ன கேட்கணும்னா, அப்ப உங்களுக்கு எத்தன கோடி இருக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா மேட்டர் முடிஞ்சுச்சு. சரிதானங்க? அப்படி யாரும் கேட்கறதில்ல. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, திருச்செந்தூர் கடல்ல 1½ அடிக்கு குழி தோண்டி அதுக்குள்ள விளக்கு ஏத்துங்க கோடீஸ்வரன் ஆகலாங்கிறாரு. அப்படியா சார்? ஆமாங்க. நெறைய பேர் திருச்செந்தூர்ல பள்ளம் பள்ளமா போட்டு நெறைய பேர் உள்ள விழுந்து கிடந்தானுங்க. நடந்து போறவங்கலாம் கீழ கீழ பள்ளத்துக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க. அப்ப என்னன்னா, எத சொன்னாலும் மக்கள் செய்றாங்க. ஏன்னா மக்களுக்கு கஷ்டப்படுறது கஷ்டம். இது ஈஸி இல்லைங்களா? 1½ அடி குழி தோண்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் வரப்போகுது? குழி தோண்டி ஒரு விளக்க கொண்டு போய் உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். உட்காந்தா நான் அடுத்த வாரம் கோடீஸ்வரன்றப்ப இவங்க மக்களையும் குழப்புறாங்க. மக்கள் இது மாதிரி ஆளுங்க சொல்றதையும் நெறைய பேர் தயிர் வடை வாங்கி சாப்பிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணவே நெறைய பேர் இருக்கான். ஓகேங்களா? ஒருத்தர் சொன்னார் தயிர் வடை சாப்பிட்டு போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ் ஆயிருன்னு சொன்னார். நெறைய பேர் ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு லவ் சக்ஸஸ் ஆகணும். ஒரு தயிர் வடைக்கு என்ன ஆக போகுது? வாங்கி தின்னுட்டு போவோமேன்றான். அது என்னன்னா மைண்ட் செட்டு மக்களுக்கு பர்சனலாக இப்போ என்ன மட்டும் நான் தனியாக ஒரு ரூம்குள்ளே விட்டேன்னா நான் சைக்கோங்க. எல்லாருமே அதே தான். எல்லா மனிதர்களும் எவ்வளோ கேவலமாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும், எவ்வளோ ஈஸியாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும், என்னுடைய சந்தோஷத்தெல்லாம் நான் எந்த அளவுக்கு கேவலமாகவோ சிந்திக்காமல் முட்டாள்தனமாக செஞ்சால் கூட வாழலான்னு எவனா சொல்லி கொடுத்தான்னா நான் தனி மனிதனாக செஞ்சு பார்த்துருவேன்.